வணக்கம், டாக்டர் அழகு தமிழ்ச்செல்வி. நான் வந்து சோசியல் மீடியால இருந்து வெளியே போயிட்டேன். 2 வருஷம் ஆச்சு நான் வந்து vlogs எல்லாம் போட்டு. உங்களுக்கே நல்லா தெரியும், நான் அம்மா இறந்ததுல இருந்து கொஞ்சம் டிப்ரெஷன்ல போயிட்டேன் ஒரு 1 இயருக்கு. அண்ட் நான் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன். அதை மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் 2022ல. அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ 23, 24 ஃபுல்லாவே நான் சோஷியல் மீடியாலே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க. இனிமே என்னோட vlogs வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா வந்துடும். நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய vlogs போடலான்னு இருக்கேன். எல்லாரையும் பப்ளிக்கும் இழுக்கிற மாதிரி நிறைய vlogsலாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இன்னைக்கு எண்ட் ஆஃப் நியூ இயர்னால திருவண்ணாமலை கிரிவலம் வந்திருக்கும். ஸோ கிரிவலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2025 நம்ம எல்லாருக்கும் அருமையான ஒரு வருடமாக இருக்கட்டும் என்று எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி என்னுடைய vlogs ஸ்டார்ட் பண்றேன். நன்றி, வணக்கம், ஹாப்பி நியூ இயர் 2025. ஓம் நமச்சிவாய. ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு லெமன் டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 3-4 லிங்கத்தை இது வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம். இன்னும் பார்க்க வேண்டிய லிங்கங்கள் இருக்கு. ஸோ 7 கிலோமீட்டர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கோம். 14 கிலோமீட்டர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. இது சூரியலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கோம். இன்னும் வந்து 7.8 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. கிரிவலம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டோம். ஒரு 4 hours ஆச்சு கரெக்டா எங்களுக்கு கிரிவலம் முடிக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பிரிச்சுவல் ஜர்னி வாஸ் டூ குட். அண்ட் முடிச்ச உடனே அங்கே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டோம். இப்போ நவ் 12:30 ஆகுது. ரூமுக்கு வந்துட்டோம். காலை தூங்கி எழுந்திரிச்சு கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து சென்னைக்கு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். இதான் எங்க பிளான் இன்னைக்கு. தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு நாங்கள் திருவண்ணாமலையாரை பார்க்க கிளம்பிட்டோம். ரூம்ல இருந்து இப்போதான் கிளம்பி போகிறோம். 29/12/24 நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா நேற்று வந்து கிரிவலம் முடிச்சுட்டு ஒன்றும் டயர்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கால் வலியே இல்லை. அந்த சிவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது. அந்த வேண்டுதல் வச்சுட்டு நான் நடந்து வந்தேன். ஒரு துளி கால் வலி இல்லை, எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தூங்கி இருந்தோம். இப்போ கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் சென்னை கிளம்புறோம். தேங்க்யூ. ஸோ திருவண்ணாமலையாரை வேண்டிக்கிட்டு நான் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். நான் என்ன வேண்டுதல் அவர் முன்னாடி வச்சிருக்கேனோ அதை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாக இருக்கணும்னு நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அதை அவர் நடத்தி கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இன்னைக்கு வந்து அமாவாசை. நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 2.5 years அம்மா இறந்ததுல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இந்த தெப்பக்குளம் இருக்குல்ல, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் குளத்துல வந்து அந்த ஐயருங்கெல்லாம் வந்து பூஜை பண்ணுவாங்க மேலே போனவங்களுக்கு. நான் அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பூஜை பண்ணி கொடுப்பாங்க சிம்பிளா. அதை நான் பண்ணுவேன் எப்பயுமே. 2.5 years நான் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் வீட்லயும் நல்லா அமாவாசைக்கு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் ஃபுட்டு போட்டுட்டு அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு அமாவாசை. அண்ட் எல்லாருடைய இறந்தவங்க எல்லாருடைய பேரையும் நான் வந்து வாசிப்பேன் அந்த பூஜையில. எனக்கு தெரிஞ்சு எனக்கு 51 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் போன டெத்து, நான் எனக்கு கேள்விப்பட்ட எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருடைய பேரையும் நான் வந்து அந்த பூஜையில வாசிப்பேன். அண்ட் ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கும் மனசுக்கு. அண்ட் அவங்களும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. எனக்கு கனவுல வருவாங்க, எனக்கு கைடன்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நான் இருக்கேன். ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ஸோ என் கிளினிக் வந்துட்டேன். பேஷண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங். நான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ கேசஸ். ஓகே. சோ என்னோட பேஷண்ட் நான் சொல்ல மாட்டேன், என்னோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்திருக்காங்க. நான் வெளியே ஒரு ஸ்கேன் சென்டர்ல பார்த்தேன், அவங்கள மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பி டு மீட் யூ. என்ன ஒரு காமெடினா, அவங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் வந்து சிமிலரா இருக்கு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டும் நிறைய ஸ்வீட் சாப்பிடுறாராம், ஸ்வீட் கிரேவிங் இருக்கான். என் ஹஸ்பண்டுக்கும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இந்த ஸ்வீட் கிரேவிங்க கட் பண்ணணுங்க. எனக்கு வந்து அவ்வளவு ஸ்வீட் பிடிக்காது, உங்களுக்கு சுத்தமா பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்காதான். எனக்கு ஸ்பைஸ் தான் ரொம்ப பிடிக்கும், சேவரிஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸ்வீட்ஸே நான் சாப்பிட மாட்டேன். பட் இந்த ஹஸ்பண்டுங்க சாப்பிடறத பார்த்து நம்மளும் கொஞ்சம் டெம்ப்ட் ஆகி சாப்பிடுறோம். சோ அதை நம்ம கட் பண்றோம் இந்த 2025ல. அதான் நியூ இயர் ரெசல்யூஷன். எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ.